நேற்றைய தின வீடியோ பதிவில் நம்ம எப்படி ஒரு டொமைனை ஆட் பண்ணி எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டை ஆக்டிவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஆகவே அந்த வீடியோவும் அதுக்கு முன்னாடி ஹோஸ்டிங் எப்படி வை பண்ணுறதுன்ற வீடியோவையும் நீங்கள் இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோட லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி போயிட்டு அந்த வீடியோவை முதல்ல பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஆகவே இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்குங்க. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே ஆட் பண்ண அந்த டொமைனுக்கு எப்படி ஒரு PHP ஸ்கிரிப்டை அப்லோட் பண்ணுறது மற்றும் அதுக்கான டேட்டா பேஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த கட்டமாக இன்ஸ்டலேஷன் மற்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் வரும். ஆகவே ஆரம்பம் தொட்டு கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். நீங்கள் cPanel வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ஃபைல் மேனேஜர் இருக்கும், நீங்கள் தேடியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த சர்ச் பாரில் ஃபைல் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஃபைல் மேனேஜர் அப்படின்னு சர்ச் பண்ணும்போதே உங்களுக்கு மேலே வந்துடும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணால் அடுத்த கட்டம் உங்களுக்கு இப்படியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜை நீங்கள் டேஷ்டாப் மோட்டில் வச்சுக்கோங்க. டேஷ்டாப் மோட்டில் வச்சுட்டு நீங்கள் எங்கள் சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பப்ளிக் HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூமை குறைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள நிறைய ஃபோல்டர் இப்படி இருக்கு இல்லையா, இதே மாதிரி ஒரு ஃபைலை தான் உங்களுக்கு தரப்போகிறேன். நாங்கள் இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறதால வேறு ஒரு சைட்டுக்கு இதுக்குள்ள நிறைய ஃபோல்டர் இருக்குது. ஆகவே இது உங்களுக்கு எம்டியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இங்கே அப்லோட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்கே செலக்ட் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் ஆகும். நான் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 100% ஓடிட்டு க்ரீன் கலரில் காட்டும். லாஸ்ட்டாக க்ரீன் கலரில் காட்டுறதுக்கு அப்புறம் இங்கே கோ பேக் டு அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபைல் உங்களுக்கு இங்கே சிப் ஃபைலில் அப்லோட் ஆகிடும். இப்போ ஏற்கனவே நான் டொமைனுக்குள்ளே அதை அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது சிப் ஃபைலில் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்த அடுத்த காட்டம் உங்களுக்கு இங்கே கீழே பார்த்தா தெரியும், மறுபடியும் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் அப்படின்னு கேட்கும். நீங்கள் அதுக்கும் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டம் உங்களுக்கு இப்படியான ஒரு கட்டம் வரும். அதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும், அதை க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிப் ஃபைல் ஒரு ஃபைலாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணணும். அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபைலுக்குள்ளே இப்படியான ஒரு உங்களுக்கு ஃபைல் நிறைய கிடைக்கும். அந்த ஃபைலெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் ஜூம் பண்ணி இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க, எல்லாமே மார்க் ஆகும். இப்படி மார்க் ஆனதுக்கப்புறம் இங்கே மேலே பாருங்கள் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கு, நீங்கள் மூவ் கொடுத்துக்கோங்க. மூவ் கொடுத்த அடுத்த கட்டம் உங்களுக்கு அந்த டொமைன் பேரோட அந்த ஃபைல்ற நேம் பாருங்க, அந்த ஃபைல்ற நேமை மட்டும் இப்படி அழிச்சிக்குங்க. அழிச்சிட்டு மூவ் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ மூவ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நான் அந்த சிப் ஃபைலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தேன். அந்த ஃபைலும் மூவ் பண்ணதும் பப்ளிக் HTML ஃபோல்டருக்குள்ளே மெயின் ஃபோல்டருக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணணும். டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். பெஸ்ட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி கட்டங்களை முடிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பெக் நீங்கள் உங்களுடைய cPanel வந்துக்குங்க. cPanel டேட்டா அப்படின்னு சர்ச் பண்ணும்போதே உங்களுக்கு இப்படியான ஒரு கட்டம் கிடைக்கும். இது MySQL டேட்டா பேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அடுத்த கட்டம் உங்களுக்கான ஒரு டேட்டா பேஸ் நேம் இதில் கிரியேட் பண்ண செல்லும். நீங்கள் ஒரு பேர் ஒன்றும் உங்களுக்கு எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேர் இதில் டைப் பண்ணிக்கிங்க. இல்லை நீங்கள் என்ன வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த வெப்சைட்டில் பேரை கொடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கலாம். நான் இப்போ இதில் டேட்டா பேஸ் நேம் டெமோ சைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதை மறுபடியும் இப்படி காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் கிரியேட் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிரும். மறுபடியும் பெக் வந்துக்கணுங்க.
பெக் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு யூசர் நேம் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ண சொல்லணும். ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணது டேட்டா பேஸ், இப்போ கிரியேட் பண்ணுறது டேட்டா பேஸ் யூசர் நேம் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் பேரில் கொடுத்துக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அதே பேரை வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் நான் காப்பி பண்ணி எடுத்து நான் அதே பேரில் வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்ட் கேட்க, நீங்கள் பாஸ்வேர்ட் வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்கணும், பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இப்போ நான் இதில் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு வரேன். பாஸ்வேர்டு கொடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்படி ஸ்ட்ராங்காக க்ரீன் கலரில் காட்டணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே கிரியேட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. நம்ம இப்போது டேட்டா பேஸ் மற்றும் டேட்டா பேஸுடைய யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே கோ பெக் அப்படிங்கிறத கொடுத்துட்டு மறுபடியும் பின்னாடி வந்துக்குங்க. பெக் வந்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அட் யூசர் டு டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் யூசர் நேமும் உங்களுக்கு இருக்கும், அதே போல் டேட்டா பேஸுடைய நேமும் இருக்கும். அந்த இடத்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படியான ஒரு கட்டம் கிடைக்கும். இதில் நீங்கள் வந்து ஓல் அப்படிங்கிறதுக்கு மார்க் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு மேக் சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபைலை அப்லோட் பண்ணிட்டோம், டேட்டா பேஸும் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண யூசர் நேம் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அது ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வெப்சைட்டை வந்து இன்ஸ்டலேஷன் பண்ண முடியாது. ஆகவே அது கட்டாயம் நீங்கள் ஞாபகத்தில் இருக்கணும் உங்களுக்கு. ஆகவே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் இவ்வளவு தான். அடுத்த வீடியோ பதிவில் நம்ம எப்படி வெப்சைட்டை இன்ஸ்டலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வலிமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த தகவல் எனக்கு மட்டும் தெரிந்தால் போதும் அப்படின்னு நினைக்காம மற்ற நண்பர்களும் தெரிந்து கொள்றதுக்காக இந்த வீடியோ அதிகம் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பார வெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்குங்க. சரி, இதே போல் மற்றொரு நல்ல வீடியோ பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சிராஜ் நகர் சாதிக்கேன். நன்றி நண்பர்களே.